அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவி கட்சியில பெண்களுக்கு தப்பு தப்பு அப்படி இல்லைங்க மேடம். பேட்டிகள் எல்லாம் தாவேகாவை ரொம்ப கடுமையா இல்ல 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 அது நான் முற்றிலும் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விருப்பம், அவங்களாதான் வந்தாங்க. போஸ்டிங் இங்க யாருக்கும் பணம் வாங்கிலாம் போஸ்டிங் யாருக்கும் தரல. சரிங்களா, எல்லாருடைய உழைப்பை பார்த்து தான் கொடுத்தாங்க. இப்பதான் நம்ம வளர்ற கட்சி. இதை நம்ம உடனே அவங்க பேசுறதுக்காகலாம் நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எப்படினாலும் பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை ஜாயின் பண்ணாங்க இல்லையா, தளபதிக்காக உண்மையே வந்திருந்தா உனக்கு பிடிக்கலையா வெளியே போயிருக்கணும். அதை விட்டு மாற்று கட்சியில போய் நீங்க சேர வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, சேர்ந்து பேட்டி கொடுக்கணும். அப்ப யாரை மரியாதை குறைவா டார்கெட் பண்றீங்க? தளபதியை இறக்கிறதுக்காக. ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது. ஒரு லேடிஸ் அவருக்கு ஆப்போசிட்டா சொன்னாங்கன்னா நாங்க 1000 லேடிஸ் அவருக்கு சப்போர்ட்டா நிற்போம். பேசக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலயுமே எங்களுக்கான முக்கியத்துவம் கட்டாயம் இருக்கு. ஒருத்தர் சொல்றதை வச்சு சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் கட்சி ரீதியா மட்டும் கிடையாது, பொதுமக்களாவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது இல்லாம தளபதி கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்ல தான் எல்லாருமே வரணும்ன்ற அந்த வில்லிங்னஸ் வந்துச்சு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் நானும் வரேன், அதாவது நாங்க சொல்லாமே இப்ப யாருமே இந்த போஸ்டிங்ல இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. நாங்களாம் மக்கள் இயக்கத்துல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால போஸ்டிங்காக வந்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது, கட்சி ரீதியா வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நோக்கம் என்னவா அது அவங்களதான் கேட்கணும். ஏன்னா அவங்க மட்டும் தான் இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. சோ நாங்க எல்லாருமே தளபதிக்காக இவ்வளவு பேசுறோம்னா நான் அவங்கள டார்கெட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு எனி ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கிடையாது. அவங்கள நாங்க இப்பவும் நாங்க பேச விரும்பல. அது மத்தவங்களுக்கு தெரியும் அது என்ன ஏதுன்னு. இப்ப உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். சோ இதுல என்ன நடக்குதுன்ட்டு. எங்களை மட்டும் இல்ல, நிறைய பேர் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கும் வந்திருக்கும். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ லேடிஸுமே யாரும் சொல்லி வரல. இன்னைக்கு போராட்டமா சொல்லுங்க, நானும் வரேன் ஒவ்வொருத்தர எங்களை கேக்குறாங்க. நாங்களாம் அரசியல்ல தான் இருக்கோம். சொல்லப்போனா அரசியல் முழுசா வந்துட்டோம். பட் வீட்டுல இருக்க லேடிஸ்ங்க அரசியல் ரீதியா கூட கிடையாது. ஒரு போராட்டம்னா நாங்க வரோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்குது. ஏன்னா இப்ப இன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரிதான், மேடம் பேசின மாதிரிதான் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு மத்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்க அவங்களை யாருமே எதுவும் சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு உரிமை கொடுக்கறதுக்கு அவரோட நேம் யூஸ் பண்ணி தான் நாங்க பண்ற மாதிரி இருக்கு. இப்ப தனிப்பட்ட முறை நாங்க இந்த போராட்டம் பண்ணா எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கிடைக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. சோ இது எங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பவும் சரி, அப்ப எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுத்தாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்காத இருக்கும். லேடிஸ்க்கு ஒருத்தருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க அன்னைக்கு கூட சொல்லிருக்கலாமே. அன்னைக்கு அவ்வளவு லேடிஸ் வந்தோமே, கிட்டத்தட்ட எவ்வளவு லேடிஸ் வந்தாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டோட்டலா எல்லா ஏரியால வந்தோம். யாருமே ஒரு இஷ்யூ சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நல்லாவே நாங்க பண்ணோம். இப்ப இன்னைக்கு கூட மொத்தமே 2026ல சிஎம் எங்க முதல்ல எங்க தளபதி உட்கார வைப்போம்.